சுவாமி, இந்த இரவு நேரத்தில், அதுவும் இந்த கானகத்தில் எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? என்னை தடுக்காதீர்கள். அடியேன் எதிர்வரும் ஆச்சாரியரை தேடி புறப்பட்டு விட்டேன். அவரை கண்ட பின்பே திரும்புவேன். சுவாமி, நாங்கள் சொல்வதை கேளுங்கள். இந்த இரவு நேரத்தில், அதுவும் இந்த கானகத்தில் எங்கு சென்று தேடுவீர்கள்? தயவு செய்து தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் சுவாமி. இல்லை பெரிய நம்பி, யார் சொல்லியும் அடியேனுடைய முடிவை மாற்றிக்கொள்வதாக இல்லை. என் மனக்கண்ணில் தெளிவாய் புலப்பட்டு விட்டது. அந்த அவதார புருஷர் சமீபத்தில் இங்குதான் எங்கோ வந்துள்ளார். அவர் இந்த அடியவனை காணவே வந்திருக்கிறார். அடியேன் உடனே அவரை காண வேண்டும். சுவாமி, தாங்கள் மட்டும் தனியே செல்ல வேண்டாம். நாங்களும் தங்களுடனேயே வருகிறோம். வேண்டாம், நீங்கள் யாரும் என்னை பின்தொடர்ந்து வர வேண்டாம். இது உங்கள் ஆச்சாரியரின் கட்டளை. செல்லுங்கள். சுவாமி, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள் சுவாமி? அடியேனை சோதிக்க வேண்டாம். தங்களை இன்று இந்த அடியவன் தரிசித்தே தீர வேண்டும். இந்த எளியவன் மீது கருணை காட்டுங்கள் சுவாமி. அடியேனுக்கு காட்சி கொடுங்கள். அடியேனின் பாட்டனார் நாதமுனிகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆச்சாரியர் மணக்கால் நம்பிகள் கூறியபடி எதிர்கால சமுதாயத்தின் விடிவெள்ளியான தாங்கள் எங்கு மறைந்திருக்கிறீர்கள்? பல இன்னல்களால் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க போகும் மகான் தாங்கள். எனவே தங்களின் எழில் பொங்கும் திருமுக தரிசனத்தை அடியேனுக்கு காட்டி அருளுங்கள். அடியேனுக்கு தரிசனம் தாருங்கள். நான் இங்க இருக்கிறேன்.